இன்றைக்கி நாம் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது பகவானுடைய பெயர்ச்சியினால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் தற்போது அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிந்து சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருட போராட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது 2020 கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பித்தது, 2023 ஜனவரியில் அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பித்தது. தற்போது பார்த்திங்க அப்படின்னா அஷ்டம சனி முடிஞ்சு சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்து, மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து வெளிவந்து விட்டார்கள் கடகராசிக்காரர்கள் இனிமேல் எங்கு சென்றாலும் பாருங்கள், அதிர்ஷ்டம் பாருங்கள் தானாகவே தேடி வரக்கூடிய தன்மை இருக்கும். ஏன் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிந்ததே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்ங்க. மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிந்துவிட்டது. இதுவே பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா 7 சனி செய்யக்கூடிய இந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறத அஷ்டம சனி அப்படிங்கிறது 2.5 வருஷத்தில் செய்யுங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அஷ்டம சனியில் நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அதே போல் பேச்சினால் பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதே போல் எங்கே போனாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த காரியத்தில் தடை, ஒரு சிலருக்கு விபத்து அப்படிங்கிறது ஏற்படுறது, ஒரு சிலர் ஊனமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை, ப்ரமோட் ஆகிறது, தேவையற்ற இடமாற்றங்கள், இப்படி நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். தற்போது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருப்பீங்க கடகராசிக்காரர்கள். சனி பகவான் சாதகமான இடத்திலே உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. சரி, ஓகே. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். ஏன் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7க்கும் 8க்கும் அதிபதி. 7ஆம் அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்கின்றாருங்க. ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இது ரொம்ப அதிர்ஷ்டமுங்க கடகராசிக்காரர்களுக்கு. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால நல்லதொரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும் கடகராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார். 2027 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இரும்பு எந்திரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். நல்லதொரு உயர்ந்த இடத்துல உங்களுக்கு வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல் காதலித்தவரையே கைப்பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்ததொரு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்குங்க. அப்போது காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. மார்ச் 29 தேதிக்கு பிறகு அஷ்டம சனி என்னைக்கு முடிஞ்சதோ அன்னையிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஆரம்பம்னு வச்சுக்கலாங்க.
அதே போல் பயணம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும். வண்டி வாகனம் வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி கோணத்திற்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. அதே போல் வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே போல் நல்லதொரு தொழில் பார்ட்னர் அமைவாங்க 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால. அதே போல் நல்லதொரு நண்பர்கள் அப்படிங்கிறது அமைவாங்க கடகராசிக்காரர்களுக்கு. இது எல்லாம் ஒரு நல்லதொரு அதிர்ஷ்டமான ஒரு நிலை அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல் 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கின்றார். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். வழக்கு மூலமாக உங்களுக்கு தன வரவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் எதிர்பாராத ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்படி பார்த்திங்க அப்படின்னா நல்லதொரு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத கடகராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க சனி 9ஆம் இடத்துலேயே சஞ்சாரம் செய்வதனால. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் 18 தேதிக்கு பிறகு சனி பகவானுடைய வீட்டில் ராகு 8ஆம் வீட்டில் அமர இருக்கின்றார். 2ஆம் இடத்துல கேது அமர இருக்கின்றாருங்க. இந்த ராகு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பண முடக்கம் அப்படிங்கிறது வருங்க. கொஞ்சம் பெருந்தொகைகள் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி 8ஆம் இடத்துல ராகு இருந்து சஞ்சாரம் செய்வதனால பெரியதொரு சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல் 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. ஒரு சிலருக்கு கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் ஏதாவது பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். 2ஆம் இடத்துல வருகின்ற மே மாதம் 18 தேதிக்கு பிறகு கேது வந்துட்டு ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. கிட்டத்தட்ட வருகின்ற மே மாதம் 18 தேதிக்கு பிறகு ஒரு 1.5 வருஷம் 2ஆம் இடத்துல கேது இருப்பாருங்க. இந்த நம்பிக்கை நாணயம் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. அதே போல் குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் 14 தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். பொதுவாக குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியாக இருக்கின்றவர். அவர் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது செலவு ஸ்தானம். அந்த இடத்துல மிகப்பெரிய சுபகிரகம் அமரப்போகின்றார். அப்போது சுப செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. மே மாதம் 14 தேதிக்கு பிறகு நிறைய சுப செலவுகள் அப்படிங்கிறத பார்க்க முடியும். கடகம் ராசிக்காரர்கள் என்னென்ன செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் ஒரு புத்திரக்காரகன். அப்போது பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது வரும். நீண்ட காலமாக பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட சுப காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் வெளியூர் வெளிநாட்டில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன் அப்படின்னா குரு வீட்டில் சனி இருக்கின்றார், அந்நிய கிரகம். அப்போது உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்குங்க. அதே போல் 12ஆம் இடம் அப்படிங்கிறது செலவு ஸ்தானம். நீண்ட காலமாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆசைகள் கட்டாயம் பூர்த்தியாகும். பாருங்கள், 12ஆம் இடத்துக்கு குரு வந்த பிறகு வருகின்ற மே மாதம் 14 தேதிக்கு பிறகு நீண்ட காலமாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் கட்டாயம் பூர்த்தியாகும். நீங்கள் வீடு கட்டி கிரக பிரவேசனம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளை கட்டாயமாக குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பாருங்க. அதே போல் ஒரு கிரகம் 12ல் மறையும் போது தனது காரக வேலையை கட்டாயமாக செய்யுங்க. குரு புத்திரகாரகன், தனகாரகன், பணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். மறைமுக வருமானங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே போல் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். 12ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு குழந்தை உண்டாகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லைனா கூட குரு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பிள்ளைகள் வெளியில் உங்களுக்கு பாருங்கள் யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போது புத்திரஸ்தானம் உங்களுக்கு வலுப்பெறும் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. அப்போது குரு 12ஆம் இடத்திற்கு வரும்பொழுது குரு ஒரு சிலர் பாருங்கள் கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு செலவுகள் செய்ய போயிட்டு சில பேர் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறத கொடுக்குங்க. அடுத்தவங்க கார் வாங்கியிருக்காங்க, அடுத்தவங்க வந்துட்டு வேறு ஏதாவது பெருசாக வீடு கட்டுறாங்க, பெருசாக முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அடுத்தவங்களுக்காக கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு செலவு செய்ய போயிட்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும். அதனால் ஒரு கௌரவத்துக்காக எந்ததொரு காரியமும் செய்யக்கூடாது, எந்ததொரு செலவும் செய்யக்கூடாது. அதே போல் நீங்கள் எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கு பணம் கிடைக்காமல் போகலாம். அந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் நடமாட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சுப செலவுகளுக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் எந்த ஒரு செலவு செஞ்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறது வந்து சேரும். கெட்ட செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருப்பார். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை அப்படிங்கிறது மாறும்.
கணவன் மனைவிக்குள்ளே இருந்த நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம், சொத்து ஸ்தானம். அப்போது சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு வெளிநாடு போக முடியலை அப்படின்னா 12ஆம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்க. அப்போது வெளிநாடு போயிட்டு நல்லதொரு கம்பெனியில் அமரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல குரு அமரப்போவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியும். இப்போ குரு 12ஆம் இடத்துல அமர்ந்தாலும் குரு வீட்டில் சனி இருக்கின்றால் 7ஆம் அதிபதி பயணஸ்தானாதிபதி அந்நிய கிரகத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா குரு வீட்டில் இருக்காருங்க. அப்போ அந்நிய நாடு சென்று நீங்கள் பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கட்டாயமாக கொடுக்கும். மே மாதம் 14 தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கட்டாயமாக கொடுக்குங்க. இப்போ கடகராசிக்காரர்கள் குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு வசதி படைத்தவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம். அதாவது அசையா சொத்தில் முதலீடு செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க கடகராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகுக்கு வீடு கொடுத்த பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் குரு வீட்டில் இருந்து அந்த குரு 12ஆம் இடத்துலே செலவு ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய செலவுகள் அசையா சொத்தில் போடக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போது இடம் வாங்கிறது, அதே போல் வீடு கட்டுறது, இல்லை கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிப்பது, இது போன்ற அசையா சொத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறது குறையும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது. அப்போது கடகராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது இப்போ முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ராகு வந்துட்டு சனி வீட்டுக்கு வந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்த சனி 9ஆம் இடத்துல கோண வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்ட நிலை அப்படிங்கிறத கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட கால கஷ்டங்கள் அப்படிங்கிறது முடிவுக்கு வருகின்றது. கிட்டத்தட்ட 5 வருடமாக இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இனிமேல் எந்ததொரு கஷ்டமும் இருக்காதுங்க. எல்லா பிரச்சனைகளும் முடிந்து வாழ்க்கையில் ஒரு சுகத்தையும் வாழ்க்கையில் ஒரு ஆனந்தத்தையும் அனுபவிக்க இருக்கின்றார்கள் கடகம் ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் எட்டி கூட பார்க்காது அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. கடகராசிக்காரர்களின்மே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். புது வேலை கிடைக்கும். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அடுத்தடுத்த லெவலுக்கு போக போகிறீங்க. தைரியமாக ஸ்டெப் எடுத்து வைங்க. கொஞ்சம் உழைக்க கற்றுக்கொள்ளுங்க. தென் ரொம்ப அலட்சியமாக இருக்காதீங்க. ரொம்ப பெரிய ஆளாக நிச்சயமாக வந்துடுவீங்க. நன்றி, வணக்கம்.